ஹாய் ஹால். இன்னைக்கு நம்ம ஒரு பேராகிராஃபையும் அதில் இருக்க வார்த்தைகளுடைய அர்த்தத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். இன் டுடேஸ் ஃபாஸ்ட் பேஸ்ட் வேர்ல்ட் மெயின்டைனிங் எ பேலன்ஸ்ட் லைஃப் ஸ்டைல் ஹாஸ் பிகம் இன்க்ரீசிங்லி இம்பார்ட்டன்ட். இன்றைய வேகமான உலகில் ஒரு சமச்சீரான வாழ்க்கை முறையை பேணுவது மிகவும் முக்கியமானதாகிவிட்டது. என்ன பார்த்தீங்கன்னா டுடேஸ்னா இன்றைய ஃபாஸ்ட் பேஸ்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா வேகமான அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. வேர்ல்டுனா உலகம், மெயின்டைனிங் பேணுவது, பேலன்ஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா சமச்சீரான, லைஃப் ஸ்டைல்னா வாழ்க்கை முறை, ஆஸ் பிகேம்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆகிவிட்டது அப்படின்னு அர்த்தம் தருது. இன்க்ரீசிங்லி இம்பார்ட்டன்ட். இன்க்ரீசிங்லினா பார்த்தீங்கன்னா அதிகமாக, இம்பார்ட்டன்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானதாக. எவ்ரி மார்னிங் ஐ மேக் எ கான்ஷியஸ் எஃபர்ட் டு ஆர்கனைஸ் மை டே எஃபிஷியன்ட்லி அண்ட் பிரையாரிட்டைஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஒவ்வொரு காலையிலும் எனது நாளை திறமையாக ஒழுங்கமைக்கவும் எனது பொறுப்புகளுக்கு முன்னுரை அளிக்கவும் நான் ஒரு விழிப்புணர்வுடன் கூடிய முயற்சியை மேற்கொள்கிறேன். நான் மேக்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மேற்கொள்கிறேன் அப்படின்னு அர்த்தம் தருது. கான்ஷியஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வுடன், எஃபர்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா முயற்சி, டு ஆர்கனைஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்கமைக்க, மைனா என்னுடைய, டேனா வந்து நாள், எஃபிஷியன்ட்லி திறமையாக, அண்டுனா மற்றும் பிரையாரிட்டைஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா முன்னுரிமை அளிக்கிறேன், மைனா என்னுடைய, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பொறுப்புகள். Instead of rushing through tasks, I focus on completing them with clarity and attention to detail. பணிகளை அவசரமாக முடிப்பதற்கு பதிலாக அவற்றை தெளிவுடனும் விவரங்களில் கவனம் செலுத்தியும் முடிப்பதில் நான் கவனம் செலுத்துகிறேன். இன்ஸ்டெட் ஆஃப்னா வந்து பதிலாக, ரஷ்ஷிங்னா வந்து பார்த்தீங்கன்னா அவசரமாக பண்ணுறது, டாஸ்க்ஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா பணிகள். ரஷ்ஷிங் த்ரூ டாஸ்க்னா வந்து பார்த்தீங்கன்னா பணிகளை அவசரமாக முடிப்பதற்கு அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. நான் ஃபோக்கஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா கவனம் செலுத்துறேன். ஆன்னா மீது, கம்ப்ளீட்டிங்னா வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கிறது, தெம்னா அவற்றை அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தரும். வித்னா உடன், கிளாரிட்டி தெளிவு, அண்டுனா மற்றும், அட்டென்ஷன்னா கவனம், டூனா வந்து இக்கு, டீட்டெயில்னா வந்து பார்த்தீங்கன்னா விவரம். திஸ் அப்ரோச் நாட் ஒன்லி இம்ப்ரூவ்ஸ் மை ப்ரொடக்டிவிட்டி பட் ஆல்சோ என்ஹான்சஸ் மை கான்ஃபிடன்ஸ். இந்த அணுகுமுறை எனது செயல்திறனை மேம்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் எனது தன்னம்பிக்கையும் அதிகரிக்கிறது. திஸ்னா இந்த, அப்ரோச்னா அணுகுமுறை, நாட் ஒன்லினா வந்து பார்த்தீங்கன்னா மட்டும் அல்லாது அப்படின்னு அர்த்தம் தருது. இம்ப்ரூவ்ஸ்னா மேம்படுத்துகிறது, மைனா என்னுடைய, ப்ரொடக்டிவிட்டினா வந்து பார்த்தீங்கன்னா செயல்திறன், பட் ஆல்சோனா வந்து பார்த்தீங்கன்னா கூடுதலாக அப்படின்னு அர்த்தம் தருது. என்ஹான்சஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா உயர்த்துகிறது, மைனா என்னுடைய, கான்ஃபிடன்ஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை. ஆல்தோ சேலஞ்சஸ் மே அரைஸ், I believe that staying consistent and disciplined helps me overcome obstacles and achieve long-term success. சவால்கள் எழக்கூடும் என்றாலும் சீராகவும் ஒழுக்கத்துடனும் இருப்பது தடைகளை தாண்டி நீண்டகால வெற்றியை அடைய எனக்கு உதவும் என்று நான் நம்புகிறேன். நான் பிலீவ்னா நம்புகிறேன், தட்னா என்று, ஸ்டேயிங் இருப்பது, கன்சிஸ்டன்ட் நிலையாக, அண்ட் மற்றும் டிசிப்ளின்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒழுக்கத்துடன், ஹெல்ப்ஸ்னா வந்து உதவுகிறது, மீனா எனக்கு, ஓவர் கம்னா வந்து பார்த்தீங்கன்னா தாண்டது, அது தடையை வந்து தாண்டுவோம் அப்படின்ற அர்த்தத்தில் வருதுங்க. அப்டக்கல்ஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா தடைகள், அண்ட்னா மற்றும், அச்சீவ்னா வந்து பார்த்தீங்கன்னா அடைய, லாங் டேர்ம்னா வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட கால, சக்ஸஸ்னா வெற்றி. செகண்ட் பேராகிராஃப் பார்க்க போகிறோம். எவ்ரி மார்னிங் ஐ வேக் அப் வித் எ கிளியர் பர்பஸ். ஒவ்வொரு காலையிலும் நான் ஒரு தெளிவான நோக்கத்துடன் கண்விழிக்கிறேன். எவ்ரினா ஒவ்வொரு, மார்னிங்னா காலை, நான், வேக்கப்னா எழுகிறேன், வித்னா உடன், கிளியர் தெளிவான, பர்பஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா நோக்கம். I believe that small efforts made consistently can create big changes in life. தொடர்ந்து செய்யப்படும் சிறிய முயற்சிகள் வாழ்வில் பெரிய மாற்றங்களை உருவாக்கும் என்று நான் நம்புகிறேன். நான் பிலீவ்னா நம்புகிறேன், தட்னா என்று, ஸ்மால்னா வந்து சிறிய, எஃபர்ட்ஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா முயற்சிகள், மேட்னா மேற்கொள்ளப்பட்டது அப்படின்ற அர்த்தம் தருதுங்க. கன்சிஸ்டன்ட்லி தொடர்ந்து, கேன் கிரியேட்னா உருவாக்க முடியும், பிக்னா பெரிய, சேஞ்சஸ்னா வந்து மாற்றங்கள், இன் லைஃப்னா வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில். Eating healthy food has become a part of my daily routine because it improves my health and confidence. ஆரோக்கியமான உணவை உண்பது எனது அன்றாட வழக்கத்தின் ஒரு பகுதியாகிவிட்டது, ஏனெனில் அது எனது ஆரோக்கியத்தையும் தன்னம்பிக்கையும் மேம்படுத்துகிறது. ஈட்டிங்னா சாப்பிட்றது, ஹெல்தினா ஆரோக்கியமான, ஃபுட்னா வந்து உணவு, அஸ்பிக்கம் ஆகிவிட்டது, பார்ட்னா பகுதி, மைனா என்னுடைய, டெய்லினா தினசரி, ரொட்டீன்னா வந்து வழக்கம், பிகாஸ்னா ஏனெனில், இட்னா அது, இம்ப்ரூவ்ஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா மேம்படுத்துகிறது, மைனா என்னுடைய, ஹெல்த்னா ஆரோக்கியம், அண்ட்னா மற்றும், கான்ஃபிடன்ஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை. ஈவன் வென் ஐ மேக் மிஸ்டேக்ஸ் ஐ ட்ரீட் தம் அஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு லேர்ன் அண்ட் க்ரோ. நான் தவறுகள் செய்யும் பொழுது கூட அவற்றை கற்றுக்கொள்வதற்கும் வளர்வதற்குமான வாய்ப்பாகவே கருதுகிறேன். ஈவன்னா கூட, வென்னா போது, நான், மேக்னா செய்யறேன், மிஸ்டேக்ஸ்னா தவறுகள், நான், ட்ரீட்னா இங்கே பார்த்தீங்கன்னா
கருதுறேன் அப்படின்னு அர்த்தம். தெம்னா அவற்றை, அஸ்னா ஆக, ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள், டு லேர்ன்னா வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக்கொள்வதற்கு, க்ரோனா வளர்வதற்கு. வித் பேஷன்ஸ், ப்ராக்டிஸ் அண்ட் பாசிட்டிவ் திங்கிங் ஐ நோ ஐ கேன் அச்சீவ் மை கோல்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப். பொறுமை, பயிற்சி மற்றும் நேர்மறை சிந்தனையுடன் எனது இலக்குகளை படிப்படியாக அடைய முடியும் என்று எனக்கு தெரியும். வித்னா உடன், பேஷன்ஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா பொறுமை, ப்ராக்டிஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சி, பாசிட்டிவ் திங்கிங்னா வந்து பார்த்தீங்கன்னா நேர்மறை சிந்தனை, ஐ நோனா எனக்கு தெரியும், ஐ கேன் அச்சீவ்னா என்னால் அடைய முடியும், மை கோல்ஸ்னா என்னோட இலக்குகள், ஸ்டெப் பை ஸ்டெப்னா வந்து பார்த்தீங்கன்னா படிப்படியாக அப்படின்னு அர்த்தம் தருது. மூணாவது பேராகிராஃப் பார்க்க போகிறோம். சக்ஸஸ் இஸ் நாட் அச்சீவ்ட் ஓவர் நைட். வெற்றி என்பது ஒரே இரவில் கிடைத்து விடுவதில்லை. சக்ஸஸ்னா வெற்றி, இஸ் நாட் அச்சீவ்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா கிடைத்து விடுவதில்லை. ஓவர் நைட்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இரவில் அப்படின்னு அர்த்தம் தருது. இட் இஸ் த ரிசல்ட் ஆஃப் கன்சிஸ்டன்ட் எஃபர்ட், பேஷன்ஸ் அண்ட் எ ஸ்ட்ராங் மைண்ட் செட். அது தொடர்ச்சியான முயற்சி, பொறுமை மற்றும் ஒரு வலுவான மனப்பான்மையின் விளைவாகும். இட் இஸ்னா அது இருக்கிறது, ரிசல்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா விளைவு, கன்சிஸ்டன்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா நிலையான, எஃபர்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா முயற்சி, பேஷன்ஸ்னா பொறுமை, அண்டுனா மற்றும் ஸ்ட்ராங்னா வலுவான, மைண்ட் செட்னா வந்து பார்த்தீங்கன்னா மனப்பான்மை அப்படின்னு அர்த்தம் தருது. மெனி பீப்புள் ட்ரீம் ஆஃப் ரீச்சிங் கிரேட் ஹைட்ஸ் பட் ஒன்லி தோஸ் ஹூ ரிமைன் டிசிப்ளின் டியூரிங் டிஃபிகல்ட் டைம்ஸ் ட்ரூலி சக்சீட். பலர் வந்து பார்த்தீங்கன்னா பெரும் உயரங்களை அடைய கனவு காண்கிறார்கள், ஆனால் கடினமான காலங்களில் ஒழுக்கத்துடன் இருப்பவர்களுக்கு மட்டுமே உண்மையான வெற்றி பெறுகிறார்கள். மெனி பீப்புள்னா பலர், ட்ரீம்னா வந்து கனவு காண்றாங்க, ரீச்சிங்னா வந்து அடைவது, கிரேட் ஹைட்ஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா பெரிய உயரங்கள், பட் ஒன்லி ஆனால் மட்டுமே, தோஸ் ஹூ யாரு, ரிமைன் டிசிப்ளின்டு ஒழுக்கத்துடன் இருக்கிறாங்களோ, டியூரிங்னா போது, டிஃபிகல்ட்னா வந்து கடினமான, டைம்ஸ்னா நேரங்கள், ட்ரூலி உண்மையாகவே, சக்சீடட்னா வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெறாங்க. சேலஞ்சஸ் ஆர் நாட் அப்டக்கல்ஸ் பட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தட் ஹெல்ப் இண்டிவிஜுவல் க்ரோ ஸ்ட்ராங்கர் அண்ட் வைசர். சவால்கள் என்பவை தடைகள் அல்ல, மாறாக அவை தனிநபர்களை வலிமை ஆக்கவும் புத்திசாலியாகவும் வளரவும் உதவும் வாய்ப்புகள் ஆகும். சேலஞ்சஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா சவால்கள், ஆர் நாட்னா வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, அப்டக்கல்ஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா தடைகள், பட் ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தடை கிடையாது, ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. தட்னா அது, ஹெல்ப்னா உதவுகிறது, இண்டிவிஜுவல்ஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா தனிநபர்கள், க்ரோ வளர்வதற்கு, ஸ்ட்ராங்கர் வலிமையாகவும், வாய்ஸர்னா புத்திசாலியாகவும். When a person learns from failure instead of fearing them, confidence naturally develops. ஒருவர் தோல்விகளுக்கு பயப்படுவதற்கு பதிலாக அதிலிருந்து பாடம் கற்கும் பொழுது தன்னம்பிக்கை இயல்பாகவே வளர்கிறது. வென்னா போது, பர்சன்னா நபர், லேர்ன்ஸ்னா வந்து கத்துக்கிறது, ஃப்ரம்னா இருந்து, ஃபெயிலியர்னா தோல்வி, இன்ஸ்டெட் ஆஃப் பதிலாக, ஃபியரிங்னா பயப்படுறது, தெம்னா அவற்றிற்கு, கான்ஃபிடன்ஸ்னா தன்னம்பிக்கை, நேச்சுரலி இயல்பாகவே, டெவலப்ஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா வளர்கிறது. Moreover, maintaining a positive attitude and adapting to change are essential qualities in today's fast-moving world. மேலும் நேர்மறையான மனப்பான்மையை பேணுவதும் மாற்றங்களுக்கு ஏற்ப தன்னை தகவமைத்துக் கொள்வதும் இன்றைய வேகமான உலகில் இன்றியமையாத குணங்களாகும். மோர் ஓவர்னா மேலும், மெயின்டைனிங்னா வந்து பேணுவது, பாசிட்டிவ் ஆட்டிடியூட்னா வந்து பார்த்தீங்கன்னா நேர்மறை மனப்பான்கு, அடாப்டிங்னா வந்து ஏற்றுக்கிறது, அடாப்டிங் டு சேஞ்ச்னா வந்து மாற்றத்தை வந்து ஏற்றுக்கிறது, ஆர்னா இருக்கிறது, எசென்ஷியல்னா வந்து பார்த்தீங்கன்னா இன்றியமையாத, குவாலிட்டிஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா குணநலன்கள், இன்னா இல், டுடேஸ்னா இன்றைய, ஃபாஸ்ட் மூவிங்னா வேகமாக, வேர்ல்ட்னா உலகம். அல்டிமேட்லி சக்சஸ் பிலாங்ஸ் டு தோஸ் ஹூ கண்டினியூ மூவிங் ஃபார்வர்ட் டிஸ்பைட் அன்சர்டனிட்டி அண்ட் நெவர் கிவ் அப் ஆன் தேர் கோல்ஸ். இறுதியில் நிச்சயமற்ற தன்மை இருந்த போதிலும் தொடர்ந்து முன்னேறி தங்கள் இலக்குகளை ஒருபொழுதும் கைவிடாதவர்களுக்கே வெற்றி சொந்தம். சக்சஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி, பிலாங்ஸ்னா வந்து சொந்தம், டூனா இக்கு, தோஸ் ஹூ யார் வந்து கண்டினியூ தொடர்றாங்க, மூவிங் ஃபார்வர்ட்னா முன்னேறது, டிஸ்பைட் இருந்த போதிலும், அன்சர்டனிட்டி நிச்சயமற்ற தன்மை, அண்ட் மற்றும் நெவர் கிவ் அப் ஒருபொழுதும் கைவிடாதவர்கள், ஆன்னா மீது, தேர்னா அவர்களுடைய, கோல்ஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா இலக்குகள். உங்களுக்கு இந்த பேராகிராஃப்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச வார்த்தையோ இல்லை வாக்கியத்தையோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் உங்களை வேற ஒரு வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கிறேன்.